ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன காலிஃப்ளவர் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை மாவு 1/4 கப் எடுத்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் 2 சிட்டிகை, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 கப். ஒரு பவுலில் 3 கப் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடலை மாவு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் கலர் தனியாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். முதல்ல நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா பைண்ட் ஆகட்டும். தண்ணி அதிகம் ஊற்றிடக்கூடாது. இந்த பைண்டிங்காக மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதோ காலிஃப்ளவர் பூ ஒன்று ஒன்றா போடலாம். இது ஒட்டாமல் போடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். ரொம்ப சீக்கிரமே இந்த டிஷ் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளவுதான், நம்மளோட காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆகிடுச்சு. இதை சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.